படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காமல் இருப்பது, அல்லது படித்து முடித்துவிட்டு அரசாங்க வேலைக்கு தேர்வு எழுதினால் அதில் தோல்வி மேல் தோல்வி வரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் யாருக்கு ஏற்படும் அப்படின்னாக்கா ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கலாம். மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் கும்ப ராசியிலோ அல்லது விருச்சிக ராசியிலோ இருந்தால் அவர்களுக்கு இதுபோல படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காமல் தோல்வி ஏற்படக்கூடிய அமைப்பு, அல்லது சொந்த தொழில் செய்தாலும் அதில் பெரிய தோல்விகளையே சந்தித்து லாபம் என்பதே கிடைக்காமல் அடிமேல் அடி விழக்கூடிய சூழ்நிலை என்பது உண்டு. அதே போல் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் மீன ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது சனி பகவான் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் பிறந்த லக்னம் ரிஷபமாகி உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் தனுசு ராசியிலேயோ மீன ராசியிலோ இருந்துச்சுனாலும் இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்படி தோல்வி மேல் தோல்வி ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இதற்கு பரிகாரம் அப்படிங்கிறதும் உண்டு. முதல்ல கிரகங்கள் என்ன அமைப்பில் இருந்தால் இந்த தோஷம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு 3 லக்னத்துக்கு இந்த பதிவில் பார்க்கலாம். அடுத்த பதிவில் 3 லக்னமாக பார்க்கலாம். அப்போ மேச லக்னம் சொல்லிட்டோம், ரிஷப லக்னம் சொல்லிட்டோம். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் மகர ராசியில் நீசமாக நிற்கக்கூடிய அமைப்பு என்பதும், அல்லது மேச ராசியில் குரு பகவான் நிற்கக்கூடிய அமைப்பு என்பது இருந்தாலும், இந்த 3 லக்னங்களுக்கும் இப்படி மேச லக்னத்துக்கு நம்ம சொன்ன சனி பகவான் என்ன அமைப்பில் சொன்னது கும்பராசியில் சனியோ அல்லது விருச்சிக ராசியில் சனியோ, ரிஷப லக்னத்திற்கு மீன ராசியில் சனி பகவானோ அல்லது தனுசு ராசியில் சனி பகவானோ, மிதுன லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா மேச ராசியில் குரு பகவானோ அல்லது மகர ராசியில் குரு பகவானோ இருந்தால் தொழிலில் தடங்கல்கள் தோல்வி அப்படிங்கிறது வரும். இதுக்கு பரிகாரமாக வரக்கூடிய 8/3/2025 வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 9:15 மணிக்கு மேலே 10-10:30க்குள்ள உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திற்கு சென்று அந்த அம்பாளிடம் உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி வேண்டி வாருங்கள். நல்ல பிரகாசமான தொழில் வளர்ச்சி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல விதமாக சொந்த தொழில் நடக்கணும், அல்லது கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா, இந்த நேரத்தில் வேண்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள்.